கோவை அன்னூர் பகுதியில் உலக அமைதியை வேண்டி ஸ்கந்த மகா சரவண யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை அன்னூர் சண்முகபுரம் மோதிமலை அடிவார பகுதியில் ஆதி குருஜி அறவாரியம் ஆதி மாமுனி அருள்வாக்கு சித்த முனையனின் 22ஆம் ஆண்டு ஸ்கந்த மகா சரவண யாகம் நடைபெற்றது. ஆதி குருஜி அறவாரியம் ரிஷி குரு ஜெயநாத சித்தரின் யாகத்தை சித்தூர் வியாசா பரமாத்மா மடம் சம்பூஜ்ய சுவாமி சத்குரு வியாசானந்தா சிவயோகி நடத்தி வைத்தார். உலக அமைதியை வேண்டி நடைபெற்ற இந்த யாகத்தில் சிறப்பு அழைப்பாளராக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத், பாஜக நிர்வாகி வெங்கடேஷ், மௌலி, RSS நிர்வாகி சுகுமாரன், ஆதி குருஜி பவுண்டேஷன் துணை தலைவர் விசா அலட்டோ கலந்து கொண்டனர். தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், பக்தர்கள் ஏராளமானோர் இந்த பூஜையில் கலந்து கொண்டனர். नमस्तु मा विद्विषावहे ओम शांति 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 भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजस्थिरङ्गैस्तट्रुवां तत्सनिभिर्व्यसेम देवगीतं यदायुः स्वस्ति नो इन्द्रवृद्धस्रवाः स्वस्ति नो पूषा विश्वदेवाः स्वस्ति नः साक्ष्यवारिष्टिनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु शांति शांति ओम शरवण भवाय स्वाहा शरवण भवाय स्वाहा மாஸ்டர் 2 நிமிஷம் தமிழ்ல பேசுவாங்க, கேட்டுக்கணும். നമ്മളെ എല്ലാം പശുക്കൾക്ക് നമുക്ക് ഉടമ്പക്ക് നമുക്ക് വ്യാധി ഉണ്ടാകും. നമ്മൾ എന്നെ ചെയ്യാം, ഉടമ്പക്ക് വ്യാധി ഉണ്ടാകും. നമ്മൾ ഡോക്ടറെ പാർക്ക് പോകണം. ഡോക്ടർക്ക് പോയിട്ട് മരുന്ന് ചാപ്പിടണം. മരുന്ന് ചാപ്പിട്ട് നമുക്ക് വ്യാധിയെല്ലാം മാറും. നമ്മുടെ ഉടമ്പക്കാണോ കാലിക്കാനാലും കഴിക്കാനാലും വയറ്റിക്കാനാലും നമുക്ക് ഉടമ്പില് നമ്മൾ ഡോക്ടർ അടുത്തേക്ക് പോയാൽ മരുന്ന് ചാപ്പിടണം. നമ്മുടെ മനസ്സിക്ക് വ്യാധി ഉണ്ടാകാൻ മനസ്സിക്ക് വ്യാധി ഉണ്ടാകാൻ നമ്മൾ എന്ത് ചെയ്യണം? നമ്മളുടെ ശരീരം പഞ്ചഭൂതങ്ങൾക്ക് ഉണ്ടാക്കിയിരിക്കരുത്. അപ്പൊ ശരീരം നമുക്ക് കാണാൻ പറ്റും. അത് സ്ഥൂല വസ്തുവാക്കും. മുരുകനോട് നാമം ചൊല്ലണം, നാരായണനോട് നാമം ചൊല്ലണം, വിഷ്ണുവിനോട് നാമം ചൊല്ലണം. இந்தியாவுக்கு நமக்கு நாமம் சொல்லணும். இந்த யாகங்களிலே எல்லா பசங்களும் பங்கெடுக்கணும். இந்த யாகத்துக்கு யஜ்ஞம், இந்த யஜ்ஞத்தோடு கூட இந்த நாம ஜபம் கூடி வேணும். நம்ம புராணங்களெல்லாம் பார்த்து കഴിഞ്ഞ യാഗം നടക്കുന്ന സമയത്തില് അശ്വമേധ യാഗമാനാലും ഏത് യാഗമാനാലും യാഗം നടക്കുന്ന സമയത്തില് നാമജപം വേണം. അതൊക്കെ ഞാൻ വീണ്ടും സുബ്രഹ്മണ്യായ നമ, ഓം ശരവണ ഭവായ നമഃ എന്ന് മൂന്ന് വ്യക്തമായത് അത് ഞങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും നിങ്ങൾ കണ്ടിപ്പാ இந்த நாமஜபம் മുടക്കാതെ ചെയ്യേണ്ടത് ജീവിതത്തിൽ പകർത്തണം. ഓം ശരവണ ഭവായ നമഃ.
ஹரி ஓம், வணக்கம். நான் கேரளா பாலக்காடு சிற்றூர் வியாச பரமாத்மா மடம் சத்குருஜி வியாசானந்த சிவயோகி. நான் கடந்த 35 காலம் ஆண்டுமா இந்த உலக நன்மை வேண்டி பாரதத்திலையும் விதேச ராஜ்யங்களும் மகா யத்னங்கள் யாகங்கள் உலக நன்மை வேண்டி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு ஆதி பழனி, ஆதினா பழனிக்கு முன்னாடி ஓதிமலை தான். ஏன்னா போகர் இங்கே தபம் பண்ணி எத்தனையோ வருஷ காலம் தபம் பண்ணி ஸ்ரீ சுப்பிரமணியன் 6 முகத்தோடு சேர்ந்து அவருக்கு தரிசனம் கொடுத்து அதில் ஒரு முகம் போகரை கூட்டி கொண்டு பழனியில் போய் அங்கே பிரதிஷ்டை நடத்தி இருக்குது. அப்போ ஆதியில் ஓதிமலை தான் ஆதி பழனி. அந்த யாகம் முடிஞ்சதுக்கப்புறம் உலக நன்மைக்கு வேண்டி நம்ம ஆதி குருஜி ஃபவுண்டேஷன் ஆகிய மடாதிபதி சுவாமி ஜெகநாத சுவாமிஜியோட அவரோட ஆசிரமத்தில் தான் ஸ்கந்த மகா சரவண யாகம் என்ற யாகம் முதலியாக நடக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க பிறந்த நாள் இன்னைக்கு. அந்த நாளில் செவ்வாய்க்கிழமை மிகவற்ற ஒரு பிரம்மாண்ட யாகம் உலக நன்மை வேண்டி முதல்ல பண்ணுறோம். இது உலக நன்மைக்கு வேண்டி மக்களுக்கு நல்லதாகிறதுக்கு வேண்டி தான் இந்த மகத்தான யாகம் இந்த இடத்துல நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தோன்னா நிறைய பேர் வர்றதுக்கு டெல்லியிலெல்லாம் வர்றதுக்கு அழைப்பு கொடுத்துறாங்க. ஆனால் டெல்லியிலெல்லாம் ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால அவங்களுக்கு வர முடியலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரகத்தா யாகம் ஓதிமலையில் ஸ்கந்த மகா யாகம் உலக நன்மை வேண்டிட்டு நாங்கள் இப்போ பண்ணிட்டு நடந்துட்டு இருக்கிறோம். இப்போ யாகத்துக்கு வந்த ஆளுகள் பார்த்தா பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, கர்நாடகா மாநிலத்தில் வந்திருக்கிறாங்க, இப்போ ஊட்டியிலேருந்து வந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் ஆந்திரையிலேருந்து 10 பேர் அவங்க வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் ஆளுகள், நிறைய சன்னியாசிகள், அதில் பத்ரிநாத்லேருந்து சுவாமிஜி வந்திருக்கிறாங்க. அவங்க யாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மீது இந்த கேரளாவில் கூட இருக்கக்கூடிய ஹிந்து ஆளுகள், ஹிந்துசம் பண்ணக்கூடிய எல்லா ஆளுகளும் நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்துருக்கிறாங்க. கார்த்திகை 1ஆம் தேதி ஓதிமலை அடிவாரத்திலிருந்து பழனிக்கு ஜாத்திரை. அது ஆயிரக்கணக்கான பேர் மேலே ஜாத்திரை போவதாக இருக்கும். சன்னியாசிகள், பக்தர் அடியார்கள் எல்லாம் சேர்ந்து நட பயணமாக வேல் கொண்டு பழனிக்கு கொண்டு போய் அமர்த்துறதாக. வேல் வழிபாடுகள் அனைத்து முருகனுடைய அம்சங்களோடையும் இந்த ஓதிமலையிலிருந்து, ஓதிமலையில் 6 முகம், அந்த 6 முகத்தில் ஒரு முகம் போகரோட பழனிக்கு போய் அமர்ந்தது தான் பழனி ஆண்டவர். அதனால் இந்த ஓதிமலையில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து பழனிக்கு யாத்திரையாக போயிருக்கு. இந்து சாமியார்னாலே இந்து சைவ சார்பாகத்தான் இருப்போம். என்னடா இந்து இந்து மக்களாக இருக்கிறோம், கட்சி ரீதியாக எதுவும் இல்லை. இந்துக்கள் யார் பின்பற்றாங்களோ அவங்க இங்கே பின்னாடி வரலாம். இந்த சனாதன தர்மம் அந்த மாதிரி பார்த்தோன்னா பாரதில் 3வது நரேந்திர மோடிஜி வந்திருக்கிறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்கிறாங்க. இந்த பாரதத்தில் நரேந்திர மோடி மாதிரி ஒரு ஆட்சிக்கு தான் எங்கள் சன்னியாசிகள் குலம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு இந்த மோடி சர்க்கார் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கிறா. அதனால எங்களுக்குள்ள ஒரு இது இருக்குன்னா அது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு 100% சப்போர்ட். சன்னியாசி சங்கங்கள் நாங்கள் எல்லா ஒரு ஆல் ஓவர் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய சன்னியாசிகளை மோடிஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தா மீண்டும் அடுத்த பிரைம் மினிஸ்டராக மோடிஜியை மறுபடியும் வரப்போகுது. ஆனால் முக்கியமந்திரி, தமிழ்நாட்டில் முக்கியமந்திரியாக இனி வரப்போகிறது சுபராஜ் சொல்கிற சன்னியாசிகள் சாமிகள் சேர்ந்து சேலஞ்சு பண்ணி போன்ற அது அண்ணாமலையாகத்தான் வரும் என்று தான் எங்களை சன்னியாசி குலத்துக்கு ஆகிற அது நடந்தாகும். இதுதான் உண்மை. இல்லைங்க, அவங்க என்ன பண்ணுறேன்னா எந்த இடத்துல எப்படி பண்ணுறது அவங்களுக்கு தெரியறது இல்லை. உங்களுக்கு மக்களுக்கு எனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டாலின் பையன் என்ன சொல்லி இருக்கிறேன்னா, இந்து இது ஒரு டெங்கி பனி, டெங்கிக்கு துல்லியமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருக்கிற ரொம்ப தரகுறமாக நம்ம ஹிந்து கலாச்சாரத்தை பேசியிருக்கிறாங்க. இப்போ ஓட்டு பார்த்தீங்கன்னா 40 சீட்டு 40 அவங்களுக்கே போயிருக்கிறாங்க. உங்கள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு நான் கேரளாவிலேருந்து பார்த்தேன். திருவண்ணாமலையிலிருந்து, நம்ம திருச்செந்தூர்லேருந்து, மதுரையிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் போயிட்டு இருக்காங்க கோவிலுக்கு. என்ன கால் வைக்கிறதுக்கு அங்கே இடம் இல்லை, சாமிஜிகளுக்கு பார்க்கறதுக்கு இவ்வளவு பக்தர் இருக்கிறாங்க. அங்கே இந்த சனாதன தர்மத்தை டெங்கி பனின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் கேட்டுட்டு தான் ஓட்டு போட்டிருக்குதா, அது இல்லைன்னு எனக்கு ஒன்று தெரியல. நீங்க எந்த இடத்துல தான் இந்த ஹிந்து கலாச்சாரம் போயிட்டு இருக்குது? இப்போ நம்ம 40க்கு 40 சீட்டு வாங்கியிருக்க அண்ணாமலை இவ்வளவு இது பண்ணியிருக்கிறாங்க. தர்மத்துக்கு வேண்டி காசு கொடுக்காம ஓட்டு வாங்கியிருக்கிறான். எவ்வளவு உயர்ச்சி! ஆனா அவங்களோட திறமைப்பட்ட எல்லா தெரிஞ்ச விஷயங்கள் ஆட்சியோடு இருக்கக்கூடிய ஒரு ஆளு தான் இந்த தமிழ்நாட்டில் வரணும்.
அப்பதான் ஜெயிக்க முடியும், வின் பண்ண முடியும். இந்த யுவ தலைமுறைகள் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்கறதுக்கு அண்ணாமலைக்கு முடியும். அதனால அடுத்த தடவை சீஃப் மினிஸ்டரா வந்து தமிழ்நாட்டில் ஆக போறது உறுதி. இது நான் பண்ண விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரளாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு முதல்ல வந்து இந்த மாதிரி கிடைச்ச கிஃப்ட் அவருக்கு எம்பி சீட்டு இருந்தாலும் இல்லை என்றாலுமே தர்மத்துக்கு வேண்டி பசங்களுக்கு ஆளுகளுக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்க, தர்மம் பண்ணிட்டு இருக்கிறா. அது கட்சி இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் அவர் பிஜேபியில வந்து இது கேடர் பற்றி வேண்டாம் சொன்னதுக்கு காரணம் வந்து அவர் சினிமையில் இருக்கிறாங்க, நிறைய சினிமா இருக்கிறாங்க, ஹிட்டான படங்கள், அதுக்கு வரக்கூடிய ஒரு ஃபண்டு வந்து மக்களுக்கு சேவை பண்றாங்க. அதனால அந்த டிஸ்டர்பன்ஸ் வெறுமோ பார்த்து அதுக்கு தான் இல்லையாம வேற எந்த வித பிரச்சனையும் இல்லை. 100% மோடி சப்போர்ட் கூட வந்துட்டு இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை.